கிருபையும் சத்தியமும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. புழுதியில புரண்ட என்ன, குப்பையில கிடந்த என்ன கண்மலையின் மேல உயர்த்தி வச்சிங்கப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. கண்ணீரோடு அழுகையோடு உள்ள உடைந்து காணிக்கையாக கத்தரை, உடைந்த உள்ளத்தோடு கத்தரை கனமனுவோம். நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். பாடுங்க. நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உயர்த்துவேன். கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி. நான் எல்லாம் உமக்கே. நன்றி ஐயா, எல்லாரும் நன்றி ஐயா, thank you Lord. நன்றி ஐயா, நான் எல்லாம் உமக்கே. நன்றி ஐயா. நினைச்சு பார்க்கிறேன், எல்லாரும் பாடலாம். தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே, என் கருவை உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே, ஒன்றுக்கும் உதவாத என்னை தேடி வந்தீரே. இயேசுவே, உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. thank you Lord. ஒருக்கும் உறவாக என்னை தேடி வந்தீரே. உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி அப்பா. நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. நன்றி எல்லாரும் ஐயா, சத்தத்தை உயர்த்தி நன்றி ஐயா, அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஐயா, நன்றி. நாளெல்லாம் உமக்கே. நன்றி ஐயா. செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உம்மை உயர்த்துவேன். உயர்த்துகிறோம். கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. நன்றி ஐயா. நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். குப்பையில் புரண்ட என்னை,
குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை கண்மலையில் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். கண்மலையில் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே ஒரு தெய்வீக தொடுதல் ஒவ்வொருவரும் இயேசு தொடுவீராக. Holy Spirit, you touch everyone. இயேசுவின் நாமத்தில் ஒரு தொடுதல், ஒரு தெய்வீக தொடுதல். இயேசுவின் கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. The touch of Jesus. Holy fire, holy fire. நன்றி. Holy fire, holy fire come upon everyone. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அக்கினி, fire, Holy Spirit, fire in the name of Jesus. Lord, you touch everyone. Let them heal, let them deliver. இயேசுவின் நாமத்தில். முதலாவது புத்தி இல்லாத காட்டுக்கழுதை, இரண்டாவது புத்தி இல்லாத தீக்குருவி, மூன்றாவது புத்தி இல்லாத நண்பர்கள் சீசர்கள், நான்காவதாக சங்கீதம் 32:9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்டே சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். இந்த குதிரை கோவேறு கழுதை, இந்த ரெண்டு சொல்லப்பட்டிருக்குது. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய, இந்த குதிரைக்கு வாயும் கட்டணும், கடிவாளமும் போடணும், இல்லைன்னா கிட்ட போக முடியாது. நீங்கள் பாட்டுக்கு நம்ம குதிரை தானே போவீங்க, டமக்குன்னு காலை தட்டிச்சுன்னு வைங்க, பல்லு செட்டு அங்கே கல்டு விழுந்துடும். நீங்கள் எந்த செட்டு போட்டாலும் செட் ஆகாது. பிறகு கோவேறு கழுதி அப்படி தான், அதுவும் ரெண்டு காலை சேர்த்துட்டு அப்படி இழுத்துட்டு டமக்குன்னு அடிச்சிச்சுன்னு வைங்க, இந்த ஆள் சுற்றி வீட்டில் இருக்கிற தம்முன்னு வந்து விழுவார். இதுக்கு எப்படின்னா, புத்தி இல்லாத கோவேரி கழுதை, கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். குதிரை வேகமாய் ஓடும், வண்டி இழுக்கும், கட்ட 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 கடன்னு சில காரியங்களை செய்வாங்க. ஆனால் பக்கத்தில் யாரும் வேலை வாங்க முடியாது. தூரத்தில் என்ன, ஏ தம்பி அந்த வேலையை முடிச்சிருடா அம்மா சொல்லும்போது இப்படி தான் இருக்கும். பக்கத்தில் வந்தால் அவ்வளோதான். புத்தி இல்லாத குதிரை, கோவேறு கழுதை. இந்த ஆவிகள்லாம் கட்டப்படணும். அன்னைக்கு பிள்ளைகள் அப்படி இருந்துச்சா, சில வாலிபர்கள் அப்படி இருப்பான், அவன் பக்கத்தில் போனால் அப்படின்றான். புத்தி இல்லாத குதிரை, கோவேரி கழுதை. யோபு 40:12 வசனத்திலிருந்து, பிகமோத்தை வேலை கொள்வாயோ. நீங்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தை ஒரு தடவை சொன்னாலே செஞ்சு முடிக்கணும். இந்த மாதிரி குதிரை கோவேரி கழுதையாக இருந்தால் அவைகள் புத்தி இல்லாததுன்னு வேதம் சொல்லுகிறது. புத்தி உள்ளவனுக்கு ஒரு தடவை சொன்னால் போதும், செஞ்சு முடிச்சிருவான். புத்தி இல்லாதவனுக்கு திரும்ப திரும்ப 4 தடவை சொன்னாலும் அதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணணுமா? வாய் கட்டப்படணுமா? வாரினாலும் கடிவாளத்தினாலும். அவனுக்கு கடிவாளம் போட்டு பிடிச்சி இந்த போ 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 போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் வேலை நடக்கும். எதுக்கெடுத்தாலும் நொண்டி சாக்கு சொல்லும் பாருங்க, அதுதான் புத்தி இல்லாத குதிரை. யோபு 40:15. இப்போதும்
பிகெமோத்தை நீ கவனித்து பார். பிகமோத்தை கவனித்து பார். உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அதே உண்டாக்கினேன். அது மாட்டை போல் புல்லை தின்னும். இதோ அதனுடைய பெலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது. அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது. அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்க கூடும்? மூக்கணாங்கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும்? மூக்கணாங்கயிறு போட முடியாது. இது என்னது? இந்த குதிரையாவது கோவேறு கழுதையாவது வாரினாலும் கட்டிவாளத்தினாலும் வாயை கட்டிட்டோன்னு வைங்க, அது டக்கு சிக்குன்னு போகும். கண்ட்ரோலில் வச்சிடலாம். இன்னொரு வகை விசுவாசி இருக்கு பாருங்க, அதை எவனும் மூக்கணாங்கயிறு போட முடியாது. அது அப்படியே வந்துட்டு இப்படி போயிடும். அது டைனோசர் மாதிரி அப்படி வந்து நின்றுட்டு கூட்டத்தில் அப்படியே ஒரு வாரம் பார்த்துட்டு அது போயிடும். யாராவது ஒரு ஆள் மூக்கணாங்கயிறு போடணும், உங்களை காப்பாற்றிடலாம். ஆனால் பிகமோத்துக்கு மூக்கணாங்கயிறு இல்லை. அது மூக்கணாங்கயிறு போடுவாயோ? அது மூக்குத்தி வேணால் போட்டிருக்கலாம், மூக்கணாங்கயிறு இருக்காது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு மூக்கணாங்கயிறை போட்டு கட்டுப்பாட்டின் ஆவியானவருடைய கண்ட்ரோலில் ஒப்பு கொடுக்கணும். அவன் தான் புத்தி உள்ளவன். மூக்கில் மூக்கணாங்கயிறு இருக்கும். அந்த கயிறு ஊழியக்காரன் கையில் இருக்கும், அது தேவனுடைய கையில் இருக்கும். அவர் நடத்துவார். அல்லேலூயா. விரும்புறீங்களா? மூக்கணாங்கயிறு இருந்தனால தான் நினிவேக்கு திரும்பி போகும்போது நடுக்கடலில் வச்சு சுண்டி இழுத்து கொண்டு வந்துட்டார்ல. இல்லைன்னா மீன் வயிற்றுக்குள்ளே அவன் சோத்திரம் இறையாயிருப்பான். நீங்கள் சொல்லும் போதே ஜெபம் பண்ணினோம், ஆண்டவரே என் மூக்கணாங்கயிறை உம்மா கையில் கொடுத்துட்றேன், உன் கண்ட்ரோலை கத்தர் கையில் ஒப்புக்கொடு, என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீ அபாயமான ஒரு ஆள். எங்கேயாவது பிசாசு ஒரு கூட வலையை வச்சிருப்பான், சபக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுவான். ஆனால் இப்போ எங்கேயாவது கண்ணிகள் அபாயங்களை பிசாசு வைக்கும்போது கர்த்தர் அழகாக உன்னை இழுத்து கொண்டு போயிடுவார். அது எதை குறிக்குதுன்னா கைடன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய வழி நடத்துதல். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது இதுக்கு இணையா. யோபு 39:9. காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? காண்டாமிருகம் வந்து வேலை செய்ய சம்மதிக்குமா? அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ? படைசாலைகளை உளனி காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ? காண்டாமிருகத்தை கயிறு போட்டு அந்த ஏரிலே பூட்டுவாயோ? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ? உனக்கு இசைந்து கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுமா காண்டாமிருகம்? எப்போயா அப்படிங்கும். நம்ம பிள்ளைகளுக்குள்ள காண்டாமிருக ஆவி கிரியை செய்யக்கூடாது, பிகமோத் ஆவி கிரியை செய்யக்கூடாது, விசுவாசிகளுக்குள்ள இந்த ஆவிலாம் கிரியை செய்யக்கூடாது, உங்களுக்குள்ள எனக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இதோ என் ஆண்டவருக்கு நான் அடிமை. இந்த ஆவி தான் நமக்குள்ள இருக்கணும். அப்போ குதிரை மட்டும் கிடையாது, ஸ்தோத்திரம். கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை யார் சொல்லியும் கேட்காது. அதுக்கு பேர் என்னதுன்னா புத்தி இல்லாதவைகள்ங்கிற லிஸ்ட்டில் தான் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், மாடு தன் எஜமானின் முன்னணியும் அறியும். நம்ம ஆண்டவர் மாற்றுகிறார், மறுரூபமாக்குகிறார். கர்த்தர் உனக்கு புத்தியை தந்தருள்கிறார். கர்த்தர் நம்மை புத்திமான்களாய் மாற்றுகிறார். இப்போ உன் வீட்டை நீ கண்மலையில் கட்டுவ, உயர்ந்த இடத்துல கர்த்தர் உன்னை வைத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் கொடுக்குற கிருபை. புத்தியா யோசிக்கணும், செயல்படணும். தேவன் தரும் ஆசீர்வாதம். அடுத்து புத்தி உள்ளவைகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். புத்தி இல்லாததிலிருந்து புத்தியை கற்றுக்கொள்கிறோம். புத்தி இல்லாத காட்டுக்கழுதை, புத்தி இல்லாத தீக்குருவி, புத்தி இல்லாத நண்பர்கள் சீசர்கள், புத்தி இல்லாத குதிரை, கழுதை, பிகமோத், காண்டாமிருகம். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 7:7. பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு, ஒரு புத்தியின வாலிபன், இந்த இடத்துல புத்தி இல்லாத ஒரு வாலிபன் இருக்கிறான். வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும், இவன் மாலை மயங்கும் நேரத்திலே, இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று. இவன் என்ன செய்றான்? இவன் வந்து வாழ்க்கையை வீணாக்குறவன், வீணா போனவன்பாங்கல்ல. இவன் என்ன பண்ணிட்டான்? அவள் இருக்கிற வீட்டு பக்கத்து தெரு வழியாகவே சைக்கிளில் சுற்றுறது, நடந்து சுற்றுறது, கரெக்ட் பரவ அவள் வீட்டு வழியாக வர்றது. ஒரு நாள் பார்த்துட்டு அவள் எழுத்தாப்பில் வந்தா, அதோட தொலைஞ்சான். இவன் மாட்டிக்கிட்டான். பேதையான வாலிபன், புத்தியின வாலிபன். இவன் வாழ்க்கையெல்லாம் இதிலே வீணாக போயிடுது. ஃபோன்லேயே வீணாக போயிடும்,
பணமெல்லாம் அப்படி போயிடுது, நேரம் வீணாக போயிடுது. லட்சியம் இல்லாமல் உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குல்ல, உன்னை தேவன் இந்த பூமியில் எதற்கு வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? பர்பஸ் ஆஃப் காட் தெரியாமல், தேவ நோக்கம் தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க பாவம்தான். அப்படியே சுற்றி சுற்றி காணாம போயிடும். எங்கேயாவது கொஞ்சம் சுற்றினாலும் இன்னைக்கு திருத்தி சரிப்படுத்தி நேர்வழியில் வந்து பரலோக பாதையில் போய் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு பெரிய தேவனை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாக மாற ஒப்பு கொடுத்தா இன்னைக்கும் உன்னை புதுப்பிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. புத்தி இல்லாத வாலிபன் கர்த்தர் புத்தியை தருகிறார். அவ்வேளையிலே என் புத்தி எனக்குள் வந்தது. நேபுகாத் நேச்சாருக்குள்ள புத்தி வந்தவுடனே ராஜாவா மாறிட்டான். புத்தி ஆண்டவர் எடுத்துட்டார். மிருகங்களோட பணியில் கிடக்கிறான், மாட்டை போல புல்ல திங்குறான், மிருகங்களாக மாறிட்டான். புத்தி வந்தா மனிதனா மாறிடுவோம். பரலோகத்தின் தேவன் நமக்கு புத்தியை தருகிறார். கர்த்தர் உனக்கு புத்தியை தந்தருள்வாராக. எல்லா காரியத்திலும் கர்த்தர் புத்தியை தருகிறார். எனவே புத்திக்கு இடம் கொடுத்து சோத்திரம் செயல்பட்டால் சித்தி பெறுவாய். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அடுத்து புத்தி இல்லாத ஸ்திரீ. இந்த 6வது புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பண்ணுகிறாள் என்று பார்த்தால், அவள் தன் கையை வச்சு என்ன செய்றா? காலையில எதிர்த்து வீட்டை இடிக்க ஆரம்பிச்சிருவா. என்ன தக்குடுமா, வாயை திறந்து பேச பேச வீடு இடிஞ்சுக்கிட்டே இருக்கும். புத்தி இல்லாதவள் வீட்டை இடிக்கிறாள். நம்ம நினைப்போம் இங்கே தான் தட்டுறான்னு நினைப்போம், அது வீட்டை இடிஞ்சுக்கிட்டு கிடக்கும். அம்மியை தட்டுறான்னு நினைப்போம், 2வது மாடிலேருந்து அம்மியை தம்முன்னு அடித்தா அது தம்முன்னு கீழ் வீட்டுக்கு வந்துடும். புத்தி இல்லாதவளுக்கு இடிக்கிறது வேலை. சொல்கிற வார்த்தை வீட்டை இடிக்கும், செய்கிற செயல் வீட்டை இடிக்கும். வீட்டை இடிக்கிறதெல்லாம் நம்ம வேண்டாம். புத்தி உள்ளவங்களா ஒவ்வொரு செங்கலை வச்சு கட்டுறதுக்கு தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், வீட்டை இடிக்கிறது புத்தி இல்லாதவளுடைய வேலை, வீட்டை கட்டுகிறவள் புத்தி உள்ளவள். நம்ம எல்லாரால வீடு கட்டப்படணும். முதல்ல நம்முடைய வாழ்க்கை ஒரு வீடு, 2வது கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற குடும்பம் ஒரு வீடு, 3வது நீங்கள் குடியிருக்கிற வீடாகிய கட்டடம் ஒரு வீடு, 4வது நாம் கூடியிருக்கிற சபையாகிய வீடு, 5வது நாம் போகிற பரலோகமாகிய வீடு. எல்லாம் வீடு கட்டப்படுறதுக்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். வீட்டை கட்டும் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு ஆத்துமா ஒரு செங்கல் நம்மால் இடறிடக்கூடாது. வாரம் ஒரு செங்கலை எடுத்துக்கொண்டு கட்டணும். புத்தி இல்லாதவன் அதை இடிக்கிறான். அவன் பேச்சு இடிச்சிரும், அவன் செயல் இடிச்சிரும். கர்த்தர்ட்ட ஞானத்தை கேட்டால் தருவார். கேளுங்கப்பா. ஒருத்தர் சொன்னார், பரலோகத்தில் ஏகப்பட்டது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறாராம். கிட்னி, ஹார்ட்டு, என்னென்ன உறுப்பு உண்டோ எல்லாம் வச்சிருக்காராம். எவனாவது விசுவாசமாக கேட்டால் கொடுத்துருவோம் அப்படின்னாராம். ஒருத்தர் ஆவியில் கொண்டு போயிட்டாரா ஆண்டவர். அவர் சொல்கிறார், ஏகப்பட்டது வச்சுருக்குறாங்கப்பா, யாரெல்லாம் விசுவாசத்தில் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருவோம். இன்றைக்கி நீங்கள் எதை விசுவாசத்தில் கேட்டாலும் கர்த்தர் சாங்ஷன் பண்ண போகிறார். அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர்? இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே நானும் ஒரு 10 மண்டபம் கட்டணும்னா தந்துடுவார். ஒரு பஸ் கம்பெனி முதலாளியாக மாறினா தந்துடுவார். என்ன நிறையா வச்சுருக்கிறார் ஆண்டவர். நீ எனக்கு ஒரு டீஸ்பூன் வேணும், சிக்கிரி காப்பி வேணும், முட்டை போண்டா வேணும், இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கனால தான் சோத்திரம். அவருக்கும் தர்ம சங்கடம். கேளுங்கள் கொடுக்கப்படும், அங்கேருந்து வாங்கணும். அதனால் ஒவ்வொருத்தரும் வீட்டை கட்டணும். நீங்கள் சொல்கிற ஆலோசனை சபையில் கட்டணும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை அவங்கள கட்டி எழுப்பணும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிற ஆலோசனை கட்டி எழுப்பணும். அதான் சொல்லப்படும். நீ தூங்கும்போது, நடக்கும்போது, உட்கார்ந்துருக்கும்போது, படுத்திருக்கும்போது உன் பிள்ளைகளுக்கு அதை போதித்து கொண்டே இரு. வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை ஆகிய தேவன் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டுக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படும் போது உங்கள் பிள்ளைகள் கட்டி எழுப்பப்படுவார்கள். இடிச்சுக்கிட்டே இருந்தா இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இப்படி முணுமுணுத்துக்கிட்டே இருந்தால் சூனியம் வைக்கிற மாதிரி அது அவனுக்கு எரிச்சலாயிரும். அதனால் பிள்ளைகளை கட்டி எழுப்புகிற கிருபையை கர்த்தர்ட்ட கேட்கணும். நான் இப்பொழுது என் பிள்ளைகிட்ட என்ன பேசணும்? ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாரும். என் மகன்கிட்ட நான் என்ன பேசணும்? என் மகாட்ட என்ன பேசணும்? அவள் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா, இப்போ நான் ஒன்றும் பேச முடியாது. அதனால் மௌனமாக இருக்கக்கூடாது. இஷ்டத்துக்கு விட்டுட்டா நீ எதுக்கு இருக்க? இஷ்டத்துக்கு விடக்கூடாது. அது மோதிடுது. அது வரும்போது டேங்கர் லாரி மாதிரி நீங்கள் கேஸ் லோடு மாதிரி வருவீங்களா? மோதிடுது. கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தரும்பா, நான் என்ன பேசணும்னு சொல்லித்தாருன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லி தருவார். இந்த விஷயத்தை அவளுக்கு சொல்லு. வேர்ட் ஆஃப் காடை பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமே தவிர
டென்ஷனை கொடுக்கக்கூடாது. டென்ஷனில் வர்றதை பிள்ளைகளுக்கு சொல்லாமல் தேவ வார்த்தையை கொடுங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். நீங்கள் அதுக்கு கொஞ்சம் காத்திருக்கணும். ஜெபம் பண்ணால் கர்த்தர் ஐடியா கொடுப்பார். புத்தி உள்ள பிள்ளைகளை வச்சு உங்கள் வீட்டை கட்டிடலாம். ஏன் உங்கள் பிள்ளைகளை உங்கள் வியூவிலே பார்க்கிங்க? அதான் பிரச்சனை. இயேசுக்குள்ளே போய் அந்த கண்ணாடியில் பாருங்கள். அவருடைய அனாதி தீர்மானம் என்ன, அவருடைய திட்டம் என்னன்னு பார்த்து அவனை தூக்கி எடுத்து கொண்டு வர முடியும். கழுகின் கண்கள் நமக்கு வேணும். 7வதாக மத்தேயு 25:2, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். இங்கே இவங்க மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறாங்க. கையில விளக்கு இருக்குது, எண்ணெயோ கொண்டு போகவில்லை. ஆயத்தம் இல்லாதவர்கள். நம்ம எல்லாரும் ஆயத்தமா இருக்கணும். ஜெப ஆயத்தம், வேத வசன ஆயத்தம், சோத்திரம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயத்தம் இருக்குது. ஆயத்தம் இல்லாமல் நேராக போய் நிற்கக்கூடாது. 25:3 புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. 25:8 புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே. இவங்களும் விளக்கை கொளுத்திட்டான். அணைந்து போகுதுன்னா எப்படி பாருங்க, 10 விளக்கு எரியுது. மணவாளன் வந்துட்டார். திடீர்னு பார்த்தீங்கன்னா 5 விளக்கு அப்படி மங்குது. மங்கி 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 ஜெபம் பண்ண முடியல. அப்படியே மங்கி அணைந்து போகிறதே, என்ன கொஞ்சம் கொடுங்கங்கிறாங்க. உனக்கு எத்தனை வருஷம் கொடுத்து சபையில் எவ்வளோ உபவாச ஜெபம், எவ்வளோ கூட்டம், எவ்வளோ மாலை ஆராதனை, இதெல்லாம் கொடுத்து எண்ணெயை வாங்கி கொள்ள உனக்கு கொடுத்தா விளக்கு மட்டும் வச்சு எண்ணெய் இல்லாமல் இருந்தியே அப்படின்னு சொல்லி அவளுக்கு கிடைக்கல. புத்தி உள்ளவர்களாய், ஆயத்தம் உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலும் புத்தியை தந்தருள்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு நமக்குள்ள இந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இந்த வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லா வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம். இந்த காட்டு கழுதையிட்டிருந்து பாடம் படிச்சிருக்கிறோம். தன்னிச்சையாய் போகிற இந்த காரியங்கள் நமக்குள்ள இராதபடி சோத்திரம் சோத்திரம். மனாந்தரத்திலே பழகிற பழக்கம் நமக்குள்ள இராதபடி கூடாரவாசியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சோத்திரம். தனித்து போகிற, யார்கிட்ட இல்லாமல் தனியாக நிற்காது, அதுதான் உனக்கு ஆபத்து. கவனமாயிரு. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தீக்குருவியை போல தன் முட்டையை தானே உடைக்கிறது. மிருகங்கள் உடைச்சாலும் பரவாயில்ல நினைக்கிறது. தன் குஞ்சுகள் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறது. இந்த ஆவிகள்லாம் நம்மை விட்டு விலகுவதாக. யோபு நண்பர்களைப் போல புத்தியினமான பேச்சு. சோத்திரம் சோத்திரம். கடிவாளம் வாய் கட்டப்பட்டால் ஒழிய சோத்திரம் புத்தி இல்லாத குதிரை, கோவேறு கழுதை, பிகமோத், காண்டாமிருகம், இதுக்குள்ள இருக்கிற புத்தியினங்கள்லாம் நம்மை விட்டு மாறுவதாக. சோத்திரம். இந்த வாலிபனுக்குள்ள இருக்கிற புத்தியினமான ஆவி, ஹல்லேலூயா, இச்சைகளில் சிக்கிக்கிட்டவன், இந்த மாதிரி அபாயங்களுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாராக. சோத்திரம் 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 சோத்திரம். தன் வீட்டை தானே இடிக்கிற ஆவி, சம்பாத்தியத்தை தானே அழிக்கிற ஆவி. சோத்திரம். குடிச்சு அழிக்கிற ஆவி, வீணா செலவு பண்ணி அழிக்கிற ஆவி, இந்த ஆவிகள்லாம் விலகுவதாக. சோத்திரம் சோத்திரம். ஜோமுனுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். மணவாளன் வர்றாரு தெரிஞ்சோம், எண்ணெய் இல்லாம, ஆயத்தம் இல்லாம மற்றவங்கிட்ட போய் கேட்கிற நிலைமைகள் மாறட்டும். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இந்த அபிஷேகமும் இந்த வார்த்தையின் வல்லமையும் வெளிப்படுவதாக. புத்தி உள்ளவர்களாய் இருக்க, புத்திமான்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தாவீதுக்குள் இருந்த அந்த அபிஷேகம் எங்களுக்குள் வருவதாக. ஏசு அப்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் அப்படி ஆசீர்வதிப்பீராக. இனி எந்த ஒரு புத்தியின செயல் எங்களுக்குள் இருக்காதபடி கர்த்தர் காப்பீராக. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவு என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவு என்னை தாங்கிடும். என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவு என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன்
தயவு என்னை தாங்கிடும். யோசேப்பு சிறைச்சாலையில் தேவ தயவை கண்டது போல், யோசேப்பு சிறைச்சாலையில் தேவ தயவை கண்டது போல், வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் தந்தருளும். வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீ தந்தருளும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவு என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவு என்னை தாங்கிடும். சத்துருக்கள் மத்தியிலும் மோசே தயவை கண்டது போல், சத்துருக்கள் மத்தியில் எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மோசே தயவை கண்டது போல், வாழ்வில் கனத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவால் நீ காண செய். எல்லாரும் பாடுவோமா? வாழ்வில் கனத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவால் நீ காண செய்யும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவு என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவு என்னை தாங்கிடும். என்னை காக்கும் தயவே, அன்னைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அன்னைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. யுத்தத்தின் நெருக்கத்திலும் உந்தன் தயவை கண்டது போல், யுத்தத்தின் நெருக்கத்திலும் உந்தன் தயவை கண்டது போல், ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவால் நீ பொழிய செய்யும். ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவால் நீ பொழிய செய்யும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவு என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவு என்னை தாங்கிடும். என்னை காக்கும் தயவே, அன்னைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அன்னைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.